நீங்க ஏதாவது ஒரு வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்ல ஒரு பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கும் போதோ அந்த சிச்சுவேஷனுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணிருக்கா? அது தேவையில்லை அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதோ இல்ல அதுல இருந்து வெளியே வர்றதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கா? உங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதாவது எண்ண சுழற்சி நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ அதை பத்தி தான். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படிங்கறதுல ரெண்டு விதமான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அப்சஷன்ஸ், இன்னொன்னு கம்பல்ஷன்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவா வந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டென்ஷனையோ இல்ல அன்ஈசினஸ், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையோ கொடுக்கக்கூடியதுதான் அப்சஷன்ஸ். இந்த அப்சஷன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத தாட்ஸா இருக்கலாம், ஐடியாஸா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இம்பல்சஸா இருக்கலாம். இந்த எண்ணங்கள் உங்களுடையதுதான், ஆனா உங்களுக்கு தேவையில்லாதது. உதாரணத்துக்கு ஒரு தட்டை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கிளீனா இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா ஓசிடி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தட்டு கிளீனா இல்ல, அதுல அழுக்கு இருக்கு அப்படின்னு திரும்ப 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 அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும் அப்படின்னாக்கா, ஒரு சினிமா போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினிமால இருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த சினிமாவோட கேரக்டர் நம்மளா இருந்தா எப்படி இருக்கும், நம்ம அந்த இடத்துல என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு படம் மாதிரியே நம்மளுடைய மூளைக்குள்ள, நம்மளுடைய எண்ணத்துக்குள்ள ஓடக்கூடியது. அதுதான் வந்துட்டு அப்சஷனல் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அளவுக்கு மேல அப்சஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய பதட்டத்தை இமீடியட்டா சரி பண்றதுக்காக நாம செய்யக்கூடிய சில செயல்கள் தான் கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்க, இல்லைனாக்கா யாருக்காவது ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய பதட்டத்தை சரி பண்றதுக்கு ஒரு சில பேர் கன்னத்துல இப்படி போட்டுப்பாங்க, இல்ல சாமி கும்பிடுவாங்க, இல்லைன்னா லேசா இப்படி அவங்கள அரைஞ்சுப்பாங்க. இது மாதிரி செய்யறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்களும் பதட்டமும் டக்குன்னு குறையிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதனாலதான் இத கம்பல்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓசிடில தனியா அப்சஷன்ஸ் மட்டும் இருக்கலாம், இல்ல தனியா கம்பல்ஷன்ஸ் மட்டும் இருக்கலாம், இல்ல இது ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். அத நம்ம ஓசிடி மிக்சட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி சுத்தமா இருக்கக்கூடிய பாத்திரங்களை திரும்ப திரும்ப கழுவிட்டே இருக்கிறது, நியூஸ் பேப்பர்ஸ் அவங்களுடைய ட்ரெஸ் ஷெல்ஃப் ஒழுங்கா இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா கதவு பூட்டிட்டோமான்னு திரும்ப திரும்ப போய் செக் பண்ணிட்டே இருக்கிறது. இது இல்லாம கோயில் போகும்போதோ இல்ல ஏதாவது ஒரு சாமி பார்க்கும் போதோ தேவையில்லாத சம்பந்தமே இல்லாம செக்ஷுவல் தாட்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரூசிவா வர்றது. இது எல்லாமே அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் தான். இத ஆரம்பத்திலேயே சரி பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா நாளடைவுல இந்த வியாதியோட மூர்க்கம் அதிகமாகும் போது இந்த வியாதி இருக்கவங்களுக்கு அடிஷனலா டிப்ரெஷன் வரலாம், பதட்டம் அப்படிங்கறதே ஒரு வியாதியா மாறலாம். நிறைய பேருக்கு சப்ஸ்டன்ஸ் யூஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இல்லைனாக்கா கஞ்சா யூஸ் பண்றது, இத மாதிரியான பழக்கங்களும் வியாதியா கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மைல்டு கேசஸ்ல மாத்திரைகள் இல்லாம கவுன்சிலிங் மெத்தட்ஸ் வச்சே வந்துட்டு அவங்களுக்கு இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வழி இருக்கு. இத நம்ம எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் பிரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மாடரேட் டு சிவியரா இருக்கக்கூடியவங்களுக்கு 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இந்த மாத்திரைகள் எடுக்கும் போது உங்களோட வியாதியினுடைய தன்மை ஒரு 50-60% குறைஞ்சதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் டெக்னிக்கான எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் பிரிவென்ஷனையும் கூட சேர்த்து கொடுப்பாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கும் போது உங்களுடைய அவுட்கம் அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வியாதி வரும்போது அந்த எபிசோட்ல மெடிசன்ஸ் அண்ட் சைக்கோதெரபி இது ரெண்டுத்தையும் நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணி இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம சரியா கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பின்னால நமக்கு வரும்போது ஒருவேளை திரும்ப திரும்ப வருது அப்படின்னாக்கா அந்த சமயத்துல மாத்திரைகள் இல்லாம வெறுமனே உங்களோட கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் வச்சே இந்த வியாதியை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எதுவுமே தேவையில்லாதது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. இத நம்ம ஈகோ டிஸ்டானிக் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தேவையில்லாதது அப்படிங்கறதையே உணராம அது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல இருப்பாங்க.
இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி இருக்கவங்களை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக் வாசகம், உங்கள் மனநல மருத்துவர். சரியான விஷயங்களை சரியானவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாவ் a good day.